அடுத்த ஒரு விஷயம், இப்போ ஒரு நாள் 2 நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. விழுப்புரம் NH ரோட்ல வந்து ஒரு பெரிய தமிழ்நாடு கவர்மெண்டோட பஸ், அதோட டயர் வெடிச்சு ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய பஸ் டயர் வெடிச்சதால ஆப்போசிட் சைட் போய் 2 கார் அடிச்சிருச்சு. அந்த 2 கார்ல இருந்தவங்க, பஸ்ல எத்தனை பேருன்னு தெரியல, கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழப்பு. இப்போ அந்த பஸ் டிரைவர்ஸை பத்தி யோசிச்சு பாருங்க. நார்மலா ஒரு பிரைவேட் பஸ் டிரைவர்ஸே வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரிப் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். அவங்களுக்கு இங்க இருந்து இவ்வளவு ட்ரிப் அடிக்கணும், இந்த டைம்குள்ள முடிக்கணும்னு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அதே கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து சேம் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்களுக்கும் இப்ப வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த டிரைவர்ஸ் எந்த மாதிரியான ப்ரெஷரை ஃபேஸ் பண்றாங்க, தூக்க கலகத்துல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுதா, எவ்வளவு தூரம் ஓட்டிருக்காங்க, அவங்க மனுஷங்க, மிஷின்ஸ் கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங்ஸ் கொடுக்கணும், கண்டினியூஸ் ஷிஃப்ட் கொடுத்தா என்ன ஆகும், இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது யாரோட வேலை. பஸ்ஸோட டயர் வெடிக்குதுன்னா டயர் எந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கு, இது அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பஸ் ஆக்சிடென்ட் கிடையாது, கிட்டத்தட்ட 15 பஸ் ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததா தகவல்கள் தெரிவிக்குது. அப்போ 15 பஸ் ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட 1-2 நாள்ல நடக்குது அப்படின்னா அதோட கண்டிஷன் எந்த அளவுல இருக்கு. இப்ப இந்த கண்டிஷனை பார்க்க வேண்டிய துறை யாரு? அந்த போக்குவரத்து துறையில இன்ஸ்பெக்ஷன்ன்றது இல்லையா? அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து என்ன பண்றாங்க, டயர் வெடிச்சு பஸ் ஆப்போசிட்டுக்கு போகுது அப்படின்னா ஒரு லாங் ரன் பண்ற, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் டிராவல் பண்ற ஒரு பஸ், அது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போக வேண்டிய ஒரு பஸ் டயர் வெடிக்குது அப்படின்னா ரெகுலரா அதை செக் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? அந்த பொறுப்பை சரியா நிர்வகிக்காத அதுக்கு மேல அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே இந்த டைம்க்கு சம்மன் போயிருக்கணுமா வேணாமா? ஏதாவது நடந்துதா? ஏதாவது விஷயங்கள் வெளியே வந்துதா? இல்ல. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரிகள், திராவிட முன்னேற்றத்தை அழிக்க வந்துட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து அழிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. தமிழக வெற்றி கழகம் இப்ப வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் அழியணும், ஒழியணும், அதை வந்து இல்லாத இடம் தடம் இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு பேசவே கிடையாது. இவங்க பண்ற விஷயங்கள் எங்களுக்கு சரியில்லை, இந்த விஷயங்களுக்கு மாற்றா நாங்க சில விஷயங்கள் பண்ணுவோம், நாங்க வந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்தா அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு. கரெக்டா? இப்போ நான் கேட்கறது என்ன அப்படின்னா, அதாவது இப்ப இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துல யார் மேலேயும் பர்சனலா யாருக்கும் கோவமோ இதுவோ கிடையாது. ஆனா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களோ, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்களோ, பல விஷயங்கள் வந்து இன்னும் கிடப்புல போடப்பட்டிருக்கு. இது ஏன் இன்னும் செய்யல? அதனாலதான் இந்த கேள்வி வந்து முன்ன வருது. அவங்களுடைய வாக்குறுதிகள் கொடுத்ததுல இருந்து சொன்ன விஷயங்களை செய்யாம தள்ளி போட்டது யாரு? 4.5 வருஷம் ஆயிடுச்சு. 4.5 வருஷம் கூட கிடையாது, 4.25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் மிஞ்சி போனா 3-4 மாசம். நான் வேணா எழுதி கொடுக்குறேன். இந்த 3-4 மாசத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு 10 வாக்குறுதிகள் வீதம். நான் கேட்கறது மாசத்துக்கு ஒரு 10 வாக்குறுதிகள் வீதம், ஒரு 30 வாக்குறுதிகள் இந்த 3-4 மாசத்துல ப்ராப்பரா முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா என்னுடைய ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குங்க. ஓப்பனா சொல்றேங்க.